السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. ரவாஹுல் புகாரியு அவுகால கமாலஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குர்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். ஒரு புனிதமான மாதத்தை இன்னும் 2-3 நாட்களிலேயே நாம் அடைய இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானிலே நல்ல நல்ல அமல்களை செய்வதற்கும் மேலும் நிறைய ரமலான்களை அடைவதற்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மேலும் எதிர்வரக்கூடிய ரமலானை நல்ல விதமாக அடைந்து அதிலே நல்ல நன்மைகரமான விஷயங்களை செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நம் எல்லோரும் முயற்சிக்க இறைவன் நமக்கு அருள் புரிவானாக என்ற அழகிய துவாக்களோடு இன்று என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரமலானிற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு முன் தயாரிப்பு என்பது வேண்டும். ஒரு பயணம் செய்ய போறோம், அந்த பயணத்திற்கு முன்னால் நாம் முன் தயாரிப்புகளை எடுத்துக்கொள்கிறோம். அதை வச்சிருக்கோமா, பரிசு வச்சிருக்கிறோமா, அதை வைத்திருக்கிறோமா என்று நாம் பார்க்கின்றோம், சரி பார்க்கின்றோம், முன் தயாரிப்புகளை செய்கின்றோம். அதே போல இந்த ரமலானிற்கு நாம் முன் தயாரிப்புகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலான் என்பது வருஷத்துல ஒரே ஒரு மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரமலான் என்பது ஒரு வருடத்துல ஒரு தடவை மாத்திரம்தான் அடைய முடியும். அது மட்டுமல்ல, சென்ற வருடம் நம்மோடு இருந்த எத்தனையோ நபர்கள், எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ உறவினர்கள், எத்தனையோ நிர்வாகிகள் இன்றைய ரமலானிலே இல்லை, எதிர்வரக்கூடிய ரமலானிலே அவர்கள் இல்லை. அப்போ அப்படியெல்லாம் நம்ம அல்லாஹ் ஆக்கிடாம இந்த ரமலானை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்போ இந்த ரமலானிற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நாம் என்ற உரையிலே பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது விஷயம், ரமலானிற்கு முன்னாலும் சரி ரமலானிற்கு பின்னாலும் சரி நன்மைகரமான விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நிறைய பேரு ரமலான்ல மட்டும் தொழுவாங்க, ரமலான்ல மட்டும் குர்ஆன் ஓதுவாங்க, ரமலான்ல மட்டும் ஜகாத் கொடுப்பாங்க, சதகா செய்வாங்க. இத மாதிரி ரமலானோடு சுருக்கி கொள்ளக்கூடிய நிறைய நபர்களை இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படி இல்லை. இறைவன் எல்லா நிலைகளிலுமே இறைவனை யார் பமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யமல் அமலன் ஸாலிஹா. அல்லாஹ் சொல்கின்றான், யார் இறைவனை சந்திப்பதை, இறைவனை இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே சந்திப்பதற்கு யார் விரும்புகிறார்களோ அவர்கள் நல்ல அமல்களை செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நல்ல அமல்களை நம்ம செய்யும் போது இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கும். நாளை மறுமையில இறைவனை சந்திக்கும் பொழுது இறைவனுடைய அந்த புன்முறுவலாவது இறைவன் பார்ப்பான். யார் நல்ல முறையில நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்யறாங்களோ அவங்கள பார்க்கும் போது அல்லாஹ் நல்ல புன்முறுவலோடு பார்க்கின்றான். ஒரு ஹாப்பினஸோட அந்த மனிதரை இறைவன் வரவேற்கின்றான்.
அப்போ நம்ம அந்த நபர்களிலே நாம் இருக்க வேண்டாமா? ரமலானோடு நம்முடைய அமல்களை முடித்துக் கொள்வதா, நிறைவுபடுத்திக் கொள்வதா? கிடையாது. ரமலானிற்கு முன்னாலும் நாம் அமல் செய்ய வேண்டும், ரமலானிற்கு பின்னாலும் நாம் அமல் செய்ய வேண்டும். ரமலானிற்கு முன்னால் நாம் அமல் செய்தால் இந்த ரமலானை நல்ல விதமாக நாம் வரவேற்றிருக்கின்றோம் என்று பொருள். ரமலானிற்கு பிறகும் நாம் அமல் செய்தோம் என்றால் ரமலானை நல்ல விதமாக நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம் என்று பொருள். ரமலானிற்கு முன்னாலும் அமல் இல்லை, ரமலானுக்கு பிறகும் அமல் இல்லை என்றால் இந்த ரமலானை நாம் வீணடித்திருக்கின்றோம் என்று. அதனால ரமலானுடைய மாசத்துல மட்டும் அமல் செய்யாம இப்பொழுதிலிருந்தே நாம் அமல் செய்வதற்கு நாம் ஆரம்பித்து விட வேண்டும். நல்ல நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, ரமலானுக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல முதலாவது நல்ல அமல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இரண்டாவது உலக ரீதியான காரியங்களை எல்லாம் நிறைவுபடுத்தி விட வேண்டும். வீட்டுக்கு தேவையான, இஃப்தாருக்கு தேவையான, சஹருக்கு தேவையான உணவுகளை எல்லாம் வாங்கி வைத்து விட வேண்டும். அதே போல ஆடைகளை எல்லாம் வாங்கி வைத்து விட வேண்டும். ரமலானிற்கு முன்னாலேயே எல்லா விதமான உலக காரியங்களை முடித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நோன்பு வச்சுட்டு இந்த 21, 22வது பிறையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங்ல தான் இருக்கிறாங்க. அதுல நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் பாதுகாக்கணும். நிறைய பெண்களை பார்க்கிறோம் ஷாப்பிங்கிலேயே அந்த 21, 27 அந்த ஒற்றைப்படையுடைய இரவுகளிலே ஷாப்பிங்கிலே கலைக்கின்றார்கள். ஷாப்பிங் பண்ணணும் தான் இல்லைன்னு சொல்லல, அதை முன்கூட்டியே செய்து கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்னாலேயே அந்த பர்ச்சேஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அல்லது ரமலானுக்கு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குதா, குறைவான நேரங்களை எடுத்து முடிச்சுட்டு வந்துருங்க. குறைவான நேரங்கள். சில பேர்ல மகரிபுக்கு போனாங்கன்னா இஷா இருட்டுன பிறகுதான் வராங்க. சில பேர்ல இஃப்தாரே அங்கதான், அந்த கடையில தான் இஃப்தாரே செய்யறாங்க. அந்த கடைக்காரங்களும் அப்பதான் 20% ஆஃபரு, 50% டிஸ்கவுண்ட் எல்லாம் எப்ப போடுவாங்கன்னு தெரியுங்களா? இந்த பிறையினுடைய 20 பிறையில தான் ஆரம்பிப்பாங்க. அந்த டிஸ்கவுண்டுக்காக அந்த டிஸ்கவுண்டிற்காக வேண்டி உங்களுடைய நன்மைகளை நீங்கள் இழந்து விடாது. இறைவன் இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு பவுனஸாக கொடுத்திருக்கின்றான். நம்முடைய நன்மைகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை இறைவன் வைத்திருக்கின்றான். எனவே அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நல்ல நல்ல அமல்களை செய்வதற்கு நம்முடைய நேரங்களை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய இத மாதிரியான உலக ரீதியான காரியங்களிலே பயன்படுத்தக்கூடாது. சரி, இரண்டாவது விஷயம், ரமலானுக்கு முன்னால் நாம் எல்லா விதமான தயார்களையும் உலக காரியங்களை முடித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, தீமையான காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ரமலானிலும் சரி, ரமலானுக்கு பிறகும் சரி, ரமலானுக்கு முன்னாலும் சரி, எந்த விதமான தீய விஷயங்களும் எந்த விதமான அருவருக்கத்தக்க விஷயங்களும் நம்ம இடத்துல வரக்கூடாது. அதிலும் குறிப்பாக ரமலானிலே வரக்கூடாது. ரமலானிலே எந்த விதமான தீய விஷயங்களும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நோன்பு வச்சுட்டும் கூட நிறைய வாலிபர்கள் போனிலேயே காலங்களை கழிக்கிறார்கள். நிறைய வாலிபர்கள் போனிலேயே அந்த வீடியோக்களை பார்த்து கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு எத்தனையோ நபர்களை பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுடைய நேரங்களை, ரமலானுடைய உன்னதமான விலை மதிக்க முடியாத அந்த நாட்களையும் நேரங்களையும் போன்களிலே கழிக்கின்றார்கள். போன்கள், ஆண்ட்ராய்டு போன்களை யூஸ் பண்றது வெறும் பெரியவங்க மட்டும் இல்லை, சின்னவங்க பெரியவங்க என்று பாகுபாடு இல்லாமல், ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடைய கைகளிலேயும் இந்த செல்போன்களும் ஆண்ட்ராய்டு போன்களும் தவிழ்கின்றது. எல்லோரிடத்திலும் என்ன செய்யறோன்னு கூட தெரியல. சில பேர்லாம் அதுலயே அடிக்ட் ஆயிட்டாங்க. நல்லா பாதுகாக்கணும். ஒரு இடத்துல அப்படிதான் நகைச்சுவையா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல கணவனும் போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாராம், மனைவியும் போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ரெண்டு பேருமே போன் இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு குடும்பம் அது. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை கணவர் உட்கார்ந்துருக்காரு, சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. சாப்பிட்டுட்டு மனைவியை கூப்பிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஃபோனை பார்த்துக்கிட்டே சமைக்காதீங்க, ஃபோனை பார்த்துக்கிட்டே சமைக்காதீங்க, பாருங்க ரசத்துல உப்பும் இல்லை புளிப்பும் இல்லை, என்ன இதெல்லாம் சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. உடனே மனைவி சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை தடவை நான் உங்களை சொல்லியிருக்கிறேன், ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்க, ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்கன்னு. நீங்கள் ரசம்னு நினச்சி தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் ரசம்னு நினச்சி தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. தண்ணியில் என்ன உப்பு இருக்குமா, உரைப்பு இருக்குமா, புளிப்பு இருக்குமா? அப்போ எதை சாப்பிடுகிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு செல்போன்களிலேயும் ஆண்ட்ராய்டு போன்களிலேயும் நாம் மூழ்கி இருக்கின்றோம் என்றால் ரமலானுடைய நாட்கள் எப்படி நம் கண்களுக்கு தெரியும்?
அதனால இந்த ரமலான்ல நானும் சரி இந்த நீங்களும் சரி இந்த மஜ்லிஸை முடிச்சுட்டு போகும்போது இந்த பயானை கேட்டுட்டு போகும்போது நம்முடைய மனதுல என்ன வர வேண்டும் தெரியுமா, என்ன உறுதிமொழி எடுக்க வேண்டும் தெரியுமா, இந்த ரமலானிலே நான் போனை எடுக்க மாட்டேன். போன் தேவையில்லாத ஷார்ட்களையோ வீடியோக்களையோ எந்த விதமான தேவையில்லாத விஷயங்களே நாட்களை கழிக்க மாட்டேன் என்கின்ற அந்த உறுதியோடு இருக்கணும். போனை வெறும் பேசுறதுக்கு மட்டும்தான், எது முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வேற எந்த விதமான மூவிகளுக்கோ மியூசிக்களுக்கோ வேற எந்த விதமான அனாச்சாரங்களுக்கும் தன்னுடைய செல்போனை பயன்படுத்தாமல் இந்த ரமலானிலே மாத்திரமாவது நான் இருப்பேன் என்று நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரமலான் நமக்கு பிரயோஜனமான ரமலானாக இருக்கும். எத்தனையோ நபர்கள் ரமலானை அடைகின்றார்கள், ஆனால் அந்த ரமலானிலே உண்டான மகத்துவங்களை புரியாமல், அந்த நாட்களிலே உண்டான பரக்கத்துகளை உணராமல் அதை வீணடிக்கக்கூடிய சமுதாயம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த நபர்களிலே நாம் ஆகிவிடக்கூடாது, அந்த 10ஓடு 11 நாம் ஆகிவிடக்கூடாது. இந்த ரமலானை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த ரமலானை இன்னும் நிறைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் நம்மளுடைய எல்லா விதமான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் வறுமைகளையும் போக்கி நம்முடைய இல்லங்களை நல்ல ஒரு இல்லங்களாக, எல்லா விதமான கைராத்துகளையும் அடைந்து கொள்ள மக்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கில் பலிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.